தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம்முடைய பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம். எல்லா வல்லவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானத்தோடு புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் இயேசுவின் கல்வாரி பாதை மனித வரலாற்றில் காவேரிக்கென்று தனி இடம் உண்டு. கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்படாது ஒவ்வொரு தலைமுறை உணர்விலும் நுழைந்து மனித சமூகத்தை நெறிப்படுத்தும், பண்படுத்தும், வழிபடுத்தும் உயிர் ஓவியங்கள்தான் இக்காவியங்கள். வார்த்தையின் உண்மை பொருளில் இறை வாக்கியம் ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரில் அடங்கியது. இந்த எழுதப்பட்ட காவியம் அல்ல, இது வாழப்பட்ட காவியம். இந்த காவிய சிலுவை பாதை ஒரு லட்சியவாதியின் லட்சிய பாதை, ஒரு உண்மையானவரின் உண்மை ஊர்வலம், ஒரு நீதிமானின் நீதிக்கான போராட்டம், ஒரு அகிம்சைவாதியின் அற போராட்டம், அருளாளரின் இருள் போக்கும் பயணம், ஒரு கர்த்தரின் கல்வாரி பாதை. இந்த கல்வாரி பாதையில் எத்தனை புனிதர்கள் பல இன்னலுக்கும் இடைகளுக்கும் தங்கள் மீட்டுக் கொண்டார்கள் தெரியுமா? வாருங்கள் சிந்திப்போம். இந்த கல்வாரி பாதையோடு நமது கத்தோலிக்க திருச்சபையிலே இணைந்து இயேசுவை போல பல புனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இறந்திருக்கின்றார்கள், சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்ததால் சிங்கங்களுக்கும் இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள், தீச்சொலியில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தங்கள் தனிமையை இறைவனுக்கு அர்ப்பணித்ததால் மார்பகங்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றன, தலை வெட்டப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வேத சாட்சிகள் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவின் பாடுகளோடு தங்கள் நீத்துக் கொண்டதால் 5 காயங்கள் வரம் பெற்று வாழ்நாட்டில் வேதனை அனுபவித்த இறந்த புனிதர்கள் உண்டு. இப்படி எத்தனை புனிதர்கள் வேத சாட்சியாக மறிக்கிறார் தெரியுமா? எனவே இந்த கல்வாரி சிந்தனைகளோடு நாம் செய்யப்படுகின்ற சிலுவை பாதை நம் வெளிகளை திறக்க அமையட்டும். இது நமக்கு ஒரு அனுபவ பாடமாக அமையட்டும். இறைவன் திருமுகம் காணவும் கண்டு அனுபவிக்கும் இந்த சிலுவை பாதை நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும். வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு மடிவோம் என்று தோமாவுடைய வார்த்தைக்கு ஏற்ப வாருங்கள், நாமும் கல்வாரி பாதையில் பங்கேற்போம். Bye.
சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான் பிலாத்து. இயேசு தலையில் முள் வலியும் மேனியில் ரணவலியும் தோளில் சுமை வலியும் கல்வாரி மலையில் பயணத்தை தொடங்குகிறார். அநீதிகளை அழித்து நீதியை நிலைநாட்ட வந்த நீதி தேவன் இதோ குற்றவாளி. அடுத்தவரை குறை கூறி புறங்கூறி குறைகளை பெரிதுபடுத்தியதன் மூலம் இயேசுவை தீர்ப்புக்கு உள்ளாக்கியது எத்தனை முறை! தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற உம்முடைய போதனை காதில் ஒலிக்கிறது. நாம் சிலுவையின் முன் மண்டியிட்டு அழுகிறோம். நாம் ஏன் இயேசுவை மனிதர்கள் காண மறுத்து விடுகிறோம்? இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வில் சுமந்த புனித பிரான்சிஸ் அசிசி. இவர் ஒரு செல்வந்தரின் மகன். இவர் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் மீது இரக்கம் காட்டினார். ஏழ்மை தனது மனவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். அனைத்தையும் துறந்து செருப்பு இல்லாமல் நடந்தார். பிச்சை எடுத்தார், அது ஏழைகளுக்கு கொடுத்தார். அவரை பின்பற்றி ஒரே ஆண்டில் 11 சீடர்கள் சேர்ந்தார்கள். பறவைகள், மரங்கள், இயற்கையை அதிகம் நேசித்தார். முதல் முறையாக 1223ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா அன்று மாட்டுக்கொட்டில் அமைத்து கொண்டாடினார். ஆண்டவரை, நான் இறக்கும் முன் பாடுகளை என் உடலில் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன், தாரும் என்று ஜெபித்தார். உடலில் 5 காயம் பெற்றார். இப்படியும் ஜெபிப்போரையும் தீர்ப்பிடாதீர்கள், வெறுக்காதீர்கள். சகோதரனே, சகோதரியே, பிறரை குற்றம் கூறும் உன் இயல்பிலிருந்து என்று மாறப்போகிறாய். ஜெபம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உன்னிடம்தான் உள்ளன. இந்த இறை வார்த்தையின்படி வாழ வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இழப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் வடிவாய் ஏற்ற மனிதருக்கு ஒப்பானார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரின் சோர்வு அகற்றி ஆறுதல் தந்து ஆற்றுப்படுத்திய அந்த ஆண்டவனை தோள்களில் சிலுவை சுமத்துவது யார்? நாம் தான். இன்று எத்தனையோ நெஞ்சங்கள் நம் பாரம் தாங்காமல் கண்ணீர் வடித்த உருகுலைந்து போகிறது. மனமாற்றம் ஒன்றுதான் இயேசுவின் காயங்களுக்கு மருந்து என்பதை உணர்வோம். என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு
என்னை பின் செல்லட்டும். இப்புவியில் பிறக்கப் போகின்ற அனைத்து மக்களின் பாவங்களையும் சிலுவையாக்கி பொதியை ஏற்றுவது போல இயேசுவின் பாடுகளை தம் வாழ்வில் சுமந்த புனித அல்போன்சா கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர் இயேசுவே ஆண்டவர், இரத்தம் படிந்த உன் கையால் என்னை கழுவும், குத்தப்பட்ட உன் உடைய இதயத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார். காலில் மறைவான இடத்தில் கட்டி வந்த ஏழ முடியாத போது ஆண்டவரை போல் நானும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். அவரால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. நானும் அப்படியே என்றார். சிலுவைகள் அதிகமாக கிடைக்க ஜெபித்தார். 1945 ஜூலை இடைவிடாது வாங்கி எடுத்தார். ஆண்டவர் தரும் இந்த கிண்ணத்தை கடைசி துளி வரை நான் பருக வேண்டும் என்று முன்முடுத்தார். எப்படிப்பட்ட ஆனந்தம் என்றால், இயேசுவே என இதயத்தில் இருந்து அன்பின் இனிமை பொழிவதைப் போலவும் நான் உணர்கிறேன் என்று இயேசுவின் துன்பத்தை விரும்பி ஏற்று ஆனந்தத்தில் புனித அப்போஸ்தலர் அல்போன்சால் 1946 ஆண்டில் ஜூலை 28 அன்று இறந்தார். நான் குடிக்கும் துன்பம் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலாது. ஜெபம். இறைவா, துன்பத்தை விரும்பி ஏற்க துணை புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசங்களினால் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய ஏற்பாட்டை அடைவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு மனம் உடல் சோர்ந்து தள்ளாடி முதல் முறையாக தரையில் முகம் குப்புற விழுகிறார். திரு இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அகிஸ்த பாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து மண்ணுக்கு கிடைத்த முதல் முத்தம். இதோ என் ஊழியை நான் தெரிந்து கொண்டுள்ளவர். எஸ்ஐயா புத்தகம் 42 அதிகாரம் 1 முதல் 2. வீழ்வது குற்றமல்ல, வீழ்ந்தவுடன் எழாமல் இருப்பதுதான் குற்றம் என்கிறது மனம் தத்துவோம். நம் வாழ்வில் வீழ்ந்து நினைத்துக் கொண்டே வருத்தப்படுகின்றோம் தவிர ஏன் விழுந்தோம் என்று சிந்திக்க மறுத்து விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம். இதோ உங்களுக்காக புனித பதுவை அந்தோனியுடைய வாழ்விலிருந்து ஒரு அற்புதத்தை சொல்லட்டுமா? ஜூன் 13 கோடி அற்புதத்தால் புதுமை வல்லல் செய்த அற்புத போதகர், ஏழை நண்பர், மறை வல்லுநர், காலத்தின் அறிவுகளை தெரிந்து திருமறை காத்த இறைவாக்கினர் புனித பதுவை அந்தோனியார். நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறை தூதர் ஒரு முறை நற்கருணை முன் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் முன் தோன்றிய பேய் அவரை சோதிக்க பார்த்து கலக்கம் உண்டாக்கி அவரை எப்படியாவது ஜெபத்திலிருந்து தடுக்க வேண்டும் என்று பல முயற்சி எடுத்தனர்.
அவர் முழங்கால் படியிட்டுக் கொண்டு அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து அதை பேயின் பக்கம் திருப்பினார். அதை பார்த்த பேயானது அலறி அடித்துக் கொண்டு ஓடியது. இன்னும் இந்த காலகட்டத்திலும் அந்த பதுமை அந்தோனியார் வரைந்த அந்த கல் இருக்கிறது. அது வரைந்த சிலுவையும் இன்றும் அப்படியே இருக்கிறது. சிலுவை மகத்துவத்தை தனது 12வது வயதிலேயே அறிந்து புரிந்து கொண்டவர் புனித அந்தோனியார். பிரியமானவர்களே, இதோ புனித அந்தோனியார் பெற்றுக்கொண்ட அந்த அழகை இரட்டியடித்தாரே, அதே போல நாம் பலமுறை அழகினால், பேயினால், சாத்தானினால், இந்த உலக கவர்ச்சியினால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இயேசுவை பாருங்கள், பல தாகத்தாலும் உடல் சோர்வினாலும் எழுந்தார். ஆனால் எழுந்து விட்டார். நாம் எழுகிறோமா? ஜெபம். அன்பின் இறைவா, என் நற்செய்தியை மக்கள் அறிவிக்கும் அனைத்து குழுக்களையும் உடைய அற்புத கரங்களால் நிரம்ப ஆசிரிக்கிறாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசரின் ஆன்மாக்கள் தேவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். கொண்டு உலகத்தை மீட்டு இயேசு பாடுகளின் பாதையில் தன் பாச மகனை கண்டு உறைந்து போனாலும் அன்னை உறுதியாய் உடன் இருக்கிறாள். பாடுபடுபவன் பரமன் என்று தெரிந்த நிலையிலும் பாவம் பாசம் குடிக்கிறது, பெற்ற மனம் தவிக்கிறது. 10 மாதம் மடித்தாங்கி தன் மகனை இக்கோலத்தில் கண்டது இடி வீழ்ந்தது போல் இருந்தது அன்னைக்கு. ஆனால் இவையெல்லாம் அவர் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். எடுக்கப்படும் அடையாளமாக இயேசு இருப்பார் என்பதல்லவா சிமியோனின் வாக்கு. இவர் உடன் மகன் அல்ல, உன்னத கடவுளின் மகன் என்ற வானதூதரின் வார்த்தைகளும் மரியாவுக்கு மறந்து போகவில்லை. தன் தந்தை அலுவலகங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற இயேசுவின் மனதையும் மரியா மறக்கவில்லை. அதனால்தான் சிலுவை சுமந்து செல்லும் தன் மகனை கண்டு கலங்காமல் நிற்கிறார் அன்னை. எந்த ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு துயரம் ஏற்படக்கூடாது. தள்ளாடி செல்லும் தன் மகனுக்கு பார்வையால் பரிவும் ஆறுதலும் தர செல்ல மகனை கல்வாரி மலை நோக்கி தன் கண்மணியுடன் அவள் நடந்தாள், தொடர்ந்தாள், இறுதி வரை அவருக்கு துணை நின்றாள். வாருங்கள், அந்த கருணை தாயின் பாச அரவணைப்பில் நாமும் இணைந்து செல்வோம். இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வில் சுமந்த வியாகுல அன்னையின் தூய கபரியேல் சிறு வயதிலிருந்தே வியாகுல அன்னை மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். ஒரு சமயம் தனியாக அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது அன்னை மரியா அவரிடத்தில் பேசினார். பிரான்சிஸ்
நீ உலக வாழ்க்கையில் அதிக பற்று கொள்ளாமல் உண்மையான இறைவனின் பற்று கொண்டு அவர் வழியில் நடக்க முயற்சி செய். அன்னை மரியாள் அவரிடத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு மறைந்து போனார். அன்னையின் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற திருப்பாடுகளின் சபையில் சேர்ந்து வியாகுல அன்னை மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார் பிரான்சிஸ் என்று தனது பெயரை வியாகுல அன்னையை இன்று மாற்றிக்கொண்டார். இவருக்கு 24 வயதான போது கடுமையான காச நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பாடுகளை இறந்து போனார். 1920ஆம் ஆண்டு திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் புனிதர் பட்டம் கொடுத்தார். இவரின் வாழ்க்கையை பின்பற்றி ஏராளமான நன்மைகளை பெற அன்னையை பின்தொடர்வோம். ஜெபம். இயேசுவே, சுயநலத்தோடு வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். உன் அன்னையை போன்று நாங்களும் உம்மை போன்ற உத்தமர்களை உருவாக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இறைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கையிலே வரும் தாங்காமல் துணித்தீரே. சீயோனுக்கு உதவி செய்தது போல் நானும் உந்தாரம் தாழ்விடுவேன். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து சொந்தம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அகிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித குலத்தின் துயரம் முழுவதையும் தாமே சுமக்க தயாரானவர் இயேசு பெருமான். உதவும் கரங்களை கொடுத்தவருக்கு உதவி கரங்கள் தேவைப்படுகிறது. தன்னையே பிறருக்கால் கொடுத்தவருக்கு தன் சுமைகளை பகிர ஆளே இல்லையே என்ற ஆழமான கவலை. வன்முறையாளர்கள் மத்தியிலும் சில நன்முறையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை சீமோன் உணர்ந்துகிறார். சீரேன் ஊர் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். கசை அடியால் காயங்களால் கலைந்து நடை தடுமாற வேதனையின் உச்சத்தில் இருந்த இயேசுவுக்கு சீமோனின் உதவி மிக பெரியது. அற்புதங்களை கண்டவர்கள் அகன்று போனார்கள். வயிறார உண்டவர்கள் ஊமையானார்கள். வாழ்வு தரும் வார்த்தை என்று சீடர்கள் சீட்டாய் பறந்தார்கள். தனிமையாய் அவர் சுமந்து செல்லும் சிலுவை பாரத்தை, அற்புதங்களை பார்க்காத, அதிசயங்களை கேட்காத, அன்றாட உணவிற்காக உழைத்து கழித்த சீரேன் ஊர் சீமோன் சுமக்கிறார். இதோ உதவி தேவைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவும் பொழுதெல்லாம் இயேசுவுக்கே உதவுகின்றோம். இதோ சீமோன் தான் சுமந்த சிலுவையை இறக்கி விடுவான் போலிருக்கிறது. வாருங்கள், அதை நாம் இதயத்தால் சுமப்போம். சிந்தனை. இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வில் சுமந்த புனித வின்சென்ட்
பாரிஸில் பங்கு தந்தையாக இவர் பணியாற்றிய போது தந்தை பேரில் என்பவரின் தோழமையில் இவரது ஆன்மீகம் ஆழமடைந்தது. எங்கெல்லாம் இவரது ஆன்மீகம் தொண்டு தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் முழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். நாளடைவில் பெருங்குடி மக்களுக்கும் பணிபுரிய முன்வருவோருக்கும் நிலம், மானியம் முதலியானவர்களை வழங்குவதாக வாக்களித்தனர். புனித வின்சென்ட் இதற்கு தலைமை தாங்க முதலில் தயங்கினாலும் நாளடைவில் இதை ஏற்றுக்கொண்டு பென்ஷன் என்ற துறவர குருக்களை உருவாக்கினார். இந்த சபையினர் ஆழ்ந்த தியாகம் உணர்வுடனும் ஏழை எளியோரின் கண்ணீரை இயேசுவின் பெயரால் படைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடனும் அன்று போல் இன்றும் திருச்சபையில் எல்லா பகுதிகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகின்றனர். விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும்போது எளிமைத்தனத்தை தெரிந்து கொண்டு இறைமகனின் வடிவத்தை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் என்பது தெரிய வரும். எனவே இயேசுவின் மனப்பான்மையை நமது மனதில் கொண்டு அவரை பின்பற்றி ஏழைகளை பேரும் நல்ல உள்ளத்தை தர உதவி செய்வோம். ஜெபம். இறைவா, ஏழைகளை கண்டுணர்ந்து அவர்கள் தேவைகளுக்கு உதவும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. இயேசு பெருமானின் திருமுகத்திலும் திருமேனியிலும் பூமியின் உறுதியும் பாவிகளின் ஆசுகளும் மடிந்திருக்கின்றன. வெற்றி பெறும் பொழுது நட்பு உறவும் கொண்டாடும் கூட்டம் தோல்வியுறும் போது அவனை தனிமையில் தவிக்க வைக்கிறது. கொல்கத்தா செல்லும் வழியில் இயேசுவை சந்தித்த மக்கள் கூட்டத்தின் செயல்பாடு இத்தகையதாகவே இருந்தது. ஒரு பெண்ணின் செயல்பாடு மட்டும் வித்தியாசமாக அமைகிறது. உருத்தும் முள்முடி தலையை அழுத்த அதிலிருந்து தொடரும் உதிர துளிகள் உழிந்திருந்தது. துப்பிய எச்சில் உள்ள உத்தமர்களின் சாட்டை அடிகள், உடல் எங்கும் படிந்த இரத்த வரிகள், ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருந்த அந்த வறண்ட சிலுவை பாதையில் வெரோனிகாள் என்ற ஒரு பெண் மட்டும் அண்ணாஞரின் அந்த இரத்த கோலத்தை கவனிக்கின்றார். பதறி போகிறாள், கதறி அழுகிறாள். அவளால் அந்த கொடுமையை
தாழும் தாங்க முடியவில்லை. துணிந்து செயல்படுகிறார் வெரோனிகாள் என்ற வீரமங்கை. படை வீரர்களின் கூட்டத்தையும் ஊடுருவி மாசற்ற தெய்வீக முகத்தில் இருந்த வழிந்தோடிய வேர்வையையும் செந்நீரையும் துளைக்கிறாள். அவளுக்கு தான் எத்தனை வீரம்! வேடிக்கை பார்த்த மக்கள் கூட்டத்தில் புறநெளிக்கும் அவள் பயப்படவில்லை. படை வீரர்களின் அச்சுறுத்தல்களுக்கும் அவள் மசியவில்லை. இயேசுவின் மேல் கொண்ட அன்பு அவளையே மறக்க வைக்கிறது. அவளின் அன்புக்கு பரிசாக இயேசு அவளது துணிகளில் தனது தெய்வீக முகத்தை பதித்து செல்கிறார். அவளது களங்கமற்ற பக்தி நமக்கு கலங்கரை விளக்கம். நீ பகையையும் செய்யாது. சிந்திப்போம். பாடுகளின் பாதையில் புனிதரான புனித அகஸ்தினான். இவர் தன் 12 வயதில் தன் கனின இறைவனுக்கு கையளித்தார். இவர் அழகான தோற்றமுடையவர். ஆதலால் பலரும் இவளை மணமுடிக்க விரும்பினர். ஆனால் புனித அகஸ்தினான் என் கண்ணியமே இறைவனுக்கு என்று உறுதிபட கூறினார். எனவே கோபம் கொண்டபடி இவர் கண் முன் நெருப்பு மூட்டப்பட்டது. அதை அவரிடம் காட்டி மிரட்டிய போது அவர் அஞ்சவில்லை. பின்னர் ஒரு விலை மகளின் வீட்டிற்கு விடப்பட்டார். அங்கு தீய இளைஞர் பலர் அவரை அணுக முயன்றும் அவர்களால் இயலவில்லை. அவர்களில் ஒருவன் மின்னல் போன்ற ஒளியால் தாக்கப்பட்டு பார்வை இழந்து கீழே விழுந்தான். புனிதவதியின் உருவமான மாற்றல் அடைந்தார். அவன் மீண்டும் பார்வை பெற்றான். இறுதியில் புனித அகஸ்தினான் தலை வெட்டப்பட்டு குருதி சிந்தி மறைசாட்சியாக வானக பரிசை பெற்றுக்கொண்டார். ஜெபம். இயேசுவே, நாங்கள் சந்திக்கும் மனிதரில் பலர் கண்ணீரும் செந்நீரும் சிந்தும் அவலத்தை அகற்றாமல் கண்டும் அவர்களது கண்ணீரை ஒரு துளி கூட மதிக்காமல் நாம் செல்கிறோம். இவர்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நல்ல ஒரு சிந்தனையை கொண்டாட ஆண்டவரை உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். அது ஏனென்றால் அசிஸ்டர் வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுவது இயலாமை, எழுவது வீரம். எழுந்த பின் மீண்டும் விழாமல் இருப்பதுதான் வெற்றி. வெற்றி படியை எட்டி பிடித்த ஒரு புனிதரை பற்றி சிந்திப்போமா? திருச்சபையின் தொடக்க காலம் என்றாலே கிறிஸ்தவரை கொன்று குவித்த காலம். நம்ம இப்போது கூறுகிறது தீவிரவாதிகள் என்று. அப்படிப்பட்ட கொடிய மனம் படைத்த சவுல் என்ற வாலிபன்
யூத மதத்திற்கு உயிரையும் கொடுப்பேன் என்று வாழ்ந்தவன்தான் சவுல். அவன் யூத மத தலைவர்களிடம் கட்டளை பெற்று கிறிஸ்துவ மக்களை கட்டி இழுத்து வர தமஸ் நகருக்கு செல்கிறான். வழியில் இயேசுவின் குரல் எழுக்க தடுத்து நிறுத்தப்பட்டான். பார்வையற்றவனாய் தடுமாறி தரையில் விழுந்தான். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சத்தம் கேட்டவுடன் ஆளில்லாமல் தடுமாறுகிறான். உடனே, ஆண்டவரே, நீ யார் என்று கேட்கிறான். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்கு போ, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அங்கு சொல்லப்படும். மற்றவன் துணையுடன் நகருக்குள் செல்கிறான். 3 நாட்களுக்கு பின் தூய ஆவியால் நிரப்பு பெற்று அந்நியனாக இருந்தவன் கிறிஸ்துவின் சீடனாய் தலையை கை வைத்து ஜெபிக்க இறையருள் கண் பார்வை கிடைக்கிறது. மனமாற்றம் அடைகிறான், பார்வை பெறுகிறான். பார்வை பெற்ற சவுல் பவுலாக மாறுகிறான். பிற இனத்தவருக்கும் அரசர்களுக்கும் யூதர்களுக்கும் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லும் கருவியாக மாறினான். சவுல் பவுலாக மாறினான். பவுல் இயேசுவின் கருவியாக இருக்கிறார். இறை வார்த்தைக்கு ஏற்ப தன் உடல், பொருள், ஆவை அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறான், இயேசுவுக்கு கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இதோ இயேசு விழுந்தார், எழுந்தார். பவுல் சவுலா கீழே விழுந்தார், பவுலா எழுந்தார். பல சமயத்தில் நாமும் பாவமிட்டால் பாவத்தினால் கீழே விழுகிறோம், பொறாமையினால் கீழே விழுகிறோம், காமத்தினால் கீழே விழுகிறோம், பிறரை கெடுக்க வேண்டும் எண்ணத்தில் கீழே விழுகிறோம். மீண்டும் எழுகிறோமா? ஜெபம். இயேசுவே, நீ 2ஆம் முறை விழுந்தால் எழுந்தாய். பார்வையற்றவராய் சவுல் விழுந்தார், எழுந்தார். பாவத்தினால் நாங்களும் விழுந்து கிடைக்கிறோம். எங்களை கைதூக்கி எழுதிவிடும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். இயேசுவை பின்தொடர்ந்து பெண்கள் கதறி அழுதனை, உங்கள் பிள்ளைகளுக்காக படைகள் என்று அன்பு மொழி கூறினார். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கருவாய் காற்றில் கண்ட பின்னும் மெசியாவை இருப்பேனோ. 8ஆம் நிலை. அழகு புலம்பும் எருசலேம் நகரத்து பெண்களை இயேசு சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சொந்தம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். வாழ்க்கையை அழுகையும் சிரிப்பையும் வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் வாழ்க்கை இறுதிக்கில வீணாகி விடுவதை பார்க்கிறோம். அழுவது என்பது ஆழமான உணர்வுகளை அடுத்தவர் அறியும்படி வெளிப்படுத்தும் ஒரு செயல்பாடு. இதைத்தான் அன்றாட குடும்ப வாழ்விலே குழந்தை மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதோ ஆழமான அன்பு உணர்வுகளால் ஊத்தப்பட்டு ஓலமிட்டு அழுகின்ற பெண்களை பார்த்து இயேசு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறி பிறர் வாழ்வே தன் வாழ்வின் மையம் என்பதை காட்டுகின்றார். சிந்தனை.
இயேசுவின் பாடுகளை தன் உள்ளத்திலே சுமந்து தன் குடும்பத்திற்காகவும் பிற குடும்பத்திற்காகவும் வாழ்ந்த புனித மோனிகாவை பற்றி தியானிப்போம். வடக்கு அமெரிக்காவில் 31ஆம் ஆண்டு பிறந்தவர் மோனிகா. கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த இவர் 20ஆம் வயதில் கிறிஸ்துவர் ஒருவருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார். மோனிகா எப்பொழுதும் இறைவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவரது நல்ல செயல்பாடுகள் பத்திரிகையார் என்பவருக்கு பிடிக்கவில்லை. எனவே மோனிகாவை மிகுந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கினார். ஆயினும் துணிந்து சென்று தேவைகளில் இருப்பவருக்கு உதவி செய்வது, துன்ப நேரத்தில் அவர்களது கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்வது போன்ற செயல்பாடுகளை செய்து வந்தார். இதனால் மிகுந்த எரிச்சல் கொண்ட இவரது கணவன் இவரை அதிகமாக கொடுமைக்கு உட்படுத்தினார். அடித்து துன்பத்தி காயப்படுத்தினார். இவரது மூத்த மகன் அகுஸ்தினார் மனம் போன போக்கில் வாழ்ந்து தன் ஒழுக்கமற்ற வாழ்வால் ஆன்மாவை கரைப்படுத்தினார். ஆயினும் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியுடன் ஜெபித்தார். இதன் பயனால் கணவனும் மனம் மாறினார். மகன் அகுஸ்தினார் மனம் மாறி புனிதரானார். ஜெபம். அன்பு இறைவா, எத்தனை துன்பங்கள் இடர்பாடுகள் எங்களுக்கு வந்தாலும் விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுடனும் ஜெபத்தின் நிலத்தை வாழும் தேவையில் இருப்பவரின் கண்ணீரை துடைத்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். இயேசுடைய வாழ்வில் மையமான ஒரு புள்ளி. விண்ணக குடும்பத்தில் 3 பேர்: இயேசு, மரியாள், சூசையப்பர். இயேசு பிறந்தபோது காண வந்த அரசர்கள் 3 பேர். காணாமல் போன இயேசுவை கண்டடைந்தது 3ஆம் நாள். இயேசு பணி செய்தது 3 ஆண்டுகள். இயேசு தன் பாடுகளை பற்றி அறிவித்தது 3 முறை. கெத்செமனி தோட்டத்தில் தன் தந்தையிடம் வேண்டியது 3 முறை. பாடுகளின் பாதையில் விழுந்தது 3 முறை. அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் 3. மும்முறை இயேசு சீடர்கள் மறுதலித்தார்கள். 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். மறுதலித்தது யார்? நம் திருச்சபையின் முதல் பாப்பரசர் புனித பேதுரு. இவரை பற்றி சிந்திப்போமா? நான் இயேசுவுடன் பயணித்தவன் என்று பெயர் பெற்றவர். கடலில் நடக்க வரம் பெற்றவர். புதுமைகள் இவர் செய்த அற்புதங்கள் பல. ஆனாலும்
வீரவசனம் பேசிய மனிதரும் இவர். நான் சிலுவையின் வழியாக தான் சாக போகிறேன் என்று இயேசு சொன்னபோது, ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம் என்று, இது நடக்கவும் கூடாது என்றும், இதன் விடமாட்டேன் என்றும் வீரவசனம் பேசியவர் இவர். இப்படிப்பட்ட இவர் 3 முறை இயேசுவை தெரியாது என்றும் மறுதலித்தவர் இவர்தான். சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதும் இவர் நினைவுக்கு வருகிறது. மனம் புதும்புகின்றார், அவ்விடத்தை விட்டு ஓடுகின்றார், மனம் மாறுகின்றார். இயேசுவுக்காக தன் உயிரின் கொடுப்பேன் என்று முயற்சி எடுக்கின்றார், மனமாற்றம் அடைகின்றார். மக்களை மனமாற்றற்காக 7 அரசரிடம் கைது செய்யப்படுகின்றார், சிறையில் அடைக்கப்படுகின்றார், வெளியே வருகின்றார். பாலஸ்தீன் நாட்டிலே சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கூட நீரோ மன்னால் கைது செய்யப்பட்டால் கூட நான் இயேசுவுக்காக உயிரை கொடுப்பேன் என்று வீரவசனம் பேசுகின்றார். மனமாற்றத்துடன் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிற பொழுது கூட என் இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லி கத்தி கதறிக்கொண்டே தன் உயிரை விட்டவர். மனமாற்றம் அடைந்தார். பிரியமானவர்களே, இயேசு இதோ 3வது கீழே விழுந்தார். அவர் எழுந்தார். பேதுரு 3 முறை மறுதலித்தார். அவரும் மனமாற்றம் அடைந்தார். நாம் மனமாற்றம் அடைகின்றோமா? இயேசுவை 3 முறை மறுதலித்த அவர் மனமாற்றம் அடைந்தார். ஆனால் 3000 முறை, 3 லட்சம் முறை, 3 கோடி முறை இயேசுவை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வேற்று தெய்வங்களிடம், வேற்று கடவுளிடம் ஓடி சென்றிருக்கிறோமே, எப்பொழுது நாம் மனமாற்றம் அடைய போகிறோம்? இயேசுவே நீரே ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு சோசியம் சாஸ்திரம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோமே, அப்பொழுதெல்லாம் இயேசு கீழே விழுந்தால் இருந்தார். நாம் மனமாற்றம் அடைந்தால் எழுவார். நாம் மனமாற்றம் அடைய தயாரா? ஜெபம். அன்பு இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் தெய்வம் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் உண்மையே பற்றி கொண்டவர்களாக நான் பிறர் மக்களை, பிறர் கடவுளை தேடாத மனத்தை, மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்னர் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். மத்தேயு 27 அதிகாரத்தில் 35வது வசனம் இது. இயேசுவே, நீ பார்ப்பது வெளிப்புறம் ஆடையை அல்ல, உள்ளமாகிய ஆடையே. மனிதனை மனிதனாக மதிக்க சொல்கிறாய். ஆன்மா ஒன்றுதான், ஆண்டவனுடையது. தனக்கு என்று தரங்கட்டவைகளை சேர்க்காமல் ஆன்மாவை தூய்மையானதாக காப்பவன், மனதை அடக்குபவன் மாவீரன். உலகில்
எது தவிர்க்க முடியாதது? பிறந்த வயிற்றையும் உடன்பிறப்புகளையும் மாற்ற முடியாது. நம்மையே நாம் மாற்றுவோம். இயேசுவின் பாடுகள் தன் வாழ்வில் சுமந்த ஒரு புனிதையை பார்ப்போம். புனிதை குழந்தை தெரேசா. இவர்கள் கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் வாழ்வு என்று வாழ்ந்தார். பிறர் செய்யும் சின்ன சின்ன பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அன்புக்காக வாழ்வது தாபேர் மலையில் ஒரு கூடாரம் அமைத்துக் கொள்வது அல்ல, மாறாக இயேசுவோடு கல்வாரி மலைமேல் ஏறி செல்வது. புனித தெரேசா அவர்கள் தனக்கு வரும் காய்ச்சல், இருமல், வலி, வலிப்பு, இரத்த வாந்தி ஆகியவற்றால் பெரும் வேதனை அடைந்தார். இறைவன் மட்டும்தான் தன்னை புரிந்து கொள்ள முடியும். துன்பத்தை பற்றி அருமையான கருத்துக்களை எழுதுவது எளிது, அதை அனுபவித்தால்தான் தெரியும் என்று கூறுவார்கள். நாமும் இதை செய்யலாமே. உயிருள்ள அனைத்திற்கும் வழி உண்டு. நமக்கு ஏற்படுகின்ற காயத்தின் வலி வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதே மனித வாழ்வின் மகத்துவம். ஜெபம். எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே, நாங்கள் அனைவரும் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை அடைந்து உமது அன்பு பிள்ளைகளாக வாழ வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்து நடை தளர்ந்து, நாடி தளர்ந்து, உடல் தளர்ந்து, உள்ளம் தளர்ந்து, குற்றுயிரும் குடையுருமாயிருக்கும் இயேசுவை ஆணிகள் அடிப்பதை பாருங்களேன். அதுவரை அவர் சுமந்து வந்த சிலுவை, அதுவரை அவர் சுமந்து வந்த சிலுவை இப்போது அவரை சுமக்க தயாராகிவிட்டது. அடுத்தவர் மனம் நோக்கும்படி நாம் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இயேசுவை அறைந்த ஆணி என்பதை மறந்து விடாதீர்கள். சிலுவை வழிதான் வாழ்வு. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது அடையாளமாக இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வில் சுமந்த புனித பியோ அவருடைய வாழ்வை சொல்லட்டுமா? 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் திருப்பலி முடிந்த பிறகு எல்லாரும் இணைந்த ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு காட்சி. அவருடைய கால்களில் கைகளில் காயப்பட்ட இயேசு அவள் தோன்றி மறைந்தார். அதற்கு பிறகு புனித பியோ மரண வேதனை அனுபவித்தார்.
இயேசுவிடமிருந்த ஐந்து திருக்காயங்களும் இவரின் உடலில் தோன்றி இரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது. துடிதுடிக்கின்றார். புனித பிரியோ அவர்கள் இறைவன் அன்பினால் மூழ்கி இருக்கின்றார். எல்லா மக்களும் அதை பார்த்து அதை தொட்டு கும்பிடுகின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், தன் வாழ்வு முழுவதும் மனித மீட்பிற்காக நான் வாழ ஆரம்பித்தேன். எனது குருத்துவ பணியை கடவுள் இயேசுவுக்காக அர்ப்பணித்தேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அருட்சாதனம் செய்தேன், அதை பிறருக்கும் கொடுத்தேன். ஜெபமே இவன் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்றார். 5 திருக்காய வரத்துடன் அனைத்து வேதனையும் தாங்கி ஏறக்குறைய 50 ஆண்டுகள் வாழ்ந்த புனித பிரியோ 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இறந்தார். நாமும் இப்படி செய்யலாமே? தேடி வருவர்களுக்கு சிறிது நேரம் அமர்ந்து பேசி துன்பத்தின் சுமையை குறைக்க புனித பிரியோவை போல நம் இயேசுவை போல செய்யலாமே? செல் கொண்டு அல்ல, சொல் கொண்டு பிறருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலாமே? ஜெபம். 5 திருக்காயம் நடைபெற்ற புனித பிரியோவை போல பிறருக்கு எங்களுடைய வார்த்தையினாலும் எங்களுடைய சொல்லாலும் எங்களுடைய செயலாலும் பிறருக்கு ஆறுதல் தருகின்றவர்களாக, பிறருக்கு பொறுமையுடன் சவிசாய்க்களாக வாழ வரம் தர வேண்டும் என இறைவா மகிழ்ச்சி கொண்டாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். அது ஏனென்றால் மற்ற பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். மத்தேயு அதிகாரம் 21 இறைவார்த்தை 30. இயேசு 3 மணி நேரம் தொங்கிய போது 3 ஆண்டுகள் போதித்ததை வாழ்ந்து காட்டினார். நமக்காக பரிந்து பேசும் தம் அன்பு தாய் மரியாவை தந்தார். என் சாவு உன்னில் எந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது? இயேசு உயிர் விட்டார் என்று கேட்டவுடன் மண்டியிட்டு உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே என்று கூறும் நாம் எத்தகைய மாற்றத்தை நம்மில் காண்கிறோம்? இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வில் சுமந்த புனித அந்திரேயா பெத்சாய்தாவில் வாழ்ந்து வந்த யோனாவின் மகன். அந்திரேயா இயேசுவை பின்பற்றிய சீடர். இங்கே சிறுவன் ஒருவனிடம் அப்பம் உள்ளது என்று அற்புதம் நிகழ உதவியவர். இவர் தன் வாழ்வில் பலரை நோயிலிருந்து குணமளித்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளாத ஆளுநர் இவரை கொடுமைப்படுத்தினார். எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொன்றார்.
என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் என் குரலை கேட்டார். திருப்பாடல் 18. இப்படியும் செய்யலாமே. கேட்பவனுக்கு செவி கொடு. வாழ்வில் விழுந்தவரை தூக்கிவிடு. நம் வாழ்வில் நம் குடும்பங்களில் இறந்தவர்களின் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு பூசை ஒப்பு கொடுக்கலாமே. ஜெபம். நெருக்கடியான வேளையில் உம்மை நாங்கள் பற்றி வாழ வரம் தாரும். ஆமென். கல்வர்கள் நடுவில்
உலகில் பிறக்கும் கோடி சுகத்தை எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் தாயின் மடியில் தலை சாய்க்கும் போது கிடைக்கும் சுகத்துக்கு ஈடாகிறது. இதோ இயேசுவின் தாய் தன் மகனை தினமாக தன் மடியிலே கிடத்தி கொண்டு கதறி அழுது புலம்புகிறார். ஆம், அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இன்றும் எத்தனையோ பேர் ஏழைகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது பிணமாக தன் தாயின் மடியிலே தலை சாய்க்கிறார்கள். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் சுமந்து அருளாற்பட்ட பெற்ற ராணி மரியா இவர் 29ஆம் தேதி 1ஆம் மாதம் 1954 கேரளா மாநிலத்தில் உள்ள புல்வாலி என்ற ஊரில் 7 பிள்ளைகளில் 2வது மகளாக பிறக்கின்றார். இவரது குடும்பம் எப்பொழுதும் ஜெபிக்கும் குடும்பமாகவே இருந்தது. எனவே ராணி மரியா தேவ அழைத்தல் பெற்றார். 1972 புனித கிளாரா சபையில் சேர்ந்து 1974 கன்னியராகிய நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுத்தார். பின் பல இடங்களில் மிஷனரி ஆக பணி செய்து வந்தார். ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு பெற விடாமுயற்சியோடு உழைத்து வந்தார். 1992 இண்டோர் மறை மாவட்டம் உதயம் நகருக்கு சென்று அங்கிருந்த ஆதிவாசிகள் மத்தியில் தம் பணியை செய்ய துவங்கினார். கடுமையான கஷ்டமற்ற கொடுமையால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தார். இதனால் கோபம் கொண்ட சிலர் ராணி மரியாவை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஒரு நாள் தன் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாய் கேரளாவிற்கு பயணம் செய்தார். மலைப்பகுதியான நாசானாபுரி என்ற இடத்தில் பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது சம்தார் சிங் என்ற கொடியவன் அவர்களை 54 தடவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டார். தாயின் மடியில் பிணமாக ராணி மரியா. அடுத்த நாள் வெட்டப்பட்ட துண்டுகளோடு துண்டு துண்டாக்கப்பட்ட உடலை அன்னை அவர்களின் தன் மடியில் சுமந்து ஓ ஆண்டவனே என்று கதறி கதறி அழுது புலம்பினார். 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 217ஆம் ஆண்டு அருளால் நிலைக்கும் உயர்த்தப்பட்டார் ராணி மரியா. ஜெபம். உரிமைக்கு குரல் கொடுக்கும் போது வரும் இழப்புகளை இதயத்தில் சுமக்கவும் அன்னையின் மடியில் ஆறுதல் பெறவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம்.
அது ஏனென்றால் அச்ச பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருவறை, கல்வி அறை, மணவறை, கல்லறை என்று மனிதன் வாழ்வு ஒரு சில அறைகளுக்குள்ளே அடங்கிவிடுகின்றது. உலகம் அனைத்தையும் படைத்த பரமனின் மகனுக்கு, உலக அனைத்தையும் படைத்த வானக தந்தையின் மகனுக்கு கல்லறை கூட கடன் வாங்க வேண்டியதாயிற்று. அன்பு மக்களே, இன்றும் இயேசுவை போன்று லட்சியத்தோடு வாழ்ந்த சில புனிதர்கள் கூட கல்லறைகளை கடனாக வாங்கியிருக்கின்றார்கள். இயேசுவின் பாடுகளை தம் இதயத்தில் சுமந்த அற்புதமான புனித அருளாண்டரை பற்றி சிந்திப்போமா? 1647 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் ஸ்பெயின் நகரில் பெற்றோருக்கு கடைசி குழந்தையாக பிறந்தவர்தான் அருளானந்தர். பிறந்த அன்றே இவருக்கு யோவான் பெர்டோ என்று பெயரில் திருமுழுக்கு பெற்றவர். இவருடைய தந்தை பிரேசில் நாட்டில் கவர்னராக பணியாற்றிய போது கொலை செய்யப்பட்டார். தாயின் அரவணைப்பில் செல்லப்பள்ளியாக வளர்ந்தவர். இவர் புனித சவேரியரை போல நானும் பணி செய்வேன் என்று சொல்லி 1664 ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து குருவாக ஆகின்றார். புனித சவேரியரை போன்று இந்தியாவுக்கு வந்து பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படியாக இந்தியாவிற்கு வந்து அவர் தலையை வெட்டி கொலை செய்யப்படுகின்றார். அவர் வெட்டப்பட்ட இடத்தில் இன்றும் கூட அந்த மணலானது இரத்த கலரில் இன்றும் இருக்கிறது. அவருடைய உடலை ஒரு கல்லறை அடக்கம் செய்வதற்காக அவரை தேடுகின்றார்கள். ஒரு இடம் கிடைக்கவில்லை. அப்படியாக ஒரு கல்லறையை கடன் வாங்கி இவரை புதைக்கின்றார்கள். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1947 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புனித அருளானந்தரை புனிதராக உயர்த்துகின்றார். நற்செய்தி அறிவிப்பாளரின் மலரடிகள் எத்தனை அழகானவை! பிரியமானவர்களே, இயேசுவுக்கு கல்லறை கூட கடன் வாங்கி இருந்தது. இயேசுவை பின்பற்றுகின்ற புனிதர்கள் பலருக்கு கல்லறைகள் கடன் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் என் வீடு, எனது சொத்து, என் அப்பா அம்மா சம்பாதித்த சொத்து எனக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி தன்னோடு கூட பிறந்த அண்ணன் தம்பியிடையே, அக்கா தங்கையிடையே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்லறையை கூட நமது பெயரில் வாங்க மறுக்கின்றோம். ஆனால் யாரோ சம்பாதித்த சொத்தை எனது பெயரில் வாங்க முயற்சி எடுக்கின்றோம். இதுதான் நமது தர்மமா? இதுதான் நமது அன்பா? இதற்காக இயேசு சிலுவையில் மரித்தாரா? கடன் வாங்கி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாரா? ஜெபம். அன்புமிக்க இறைவா, நான் எனது என்று சுயம்பு நின்று தீமையை கல்லறையில் புதைக்க இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் பேரின்ப வாழ்வையும் நிரம்ப பெறுவேன் என்ற நிரம்ப மனதார நல்ல மனதை தர வேண்டும் என இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். நம்முடைய திருத்தந்தைக்காகவும் நம்முடைய ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றம் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அனைவரும் அமைதியாக கடந்து சொல்வோம். எங்கள் சதுரத்தில் எங்கள் சிக்கலிடம் எங்கள் சுரேஷா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே